தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் சங்க செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தி பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கத்தின் புதிய தலைவராக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் புதிய நிர்வாகிகளாக சங்கத்தின் செயலாளராக பாபு, பொருளாளராக டாக்டர் துரைசாமி, துணை தலைவராக கலியமூர்த்தி, துணை செயலாளராக மைக்கேல், நிர்வாகிகளாக அரவிந்த் ஆகியோர் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் சில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள நிலையில் புதுச்சேரியில் கிரிக்கெட்டை வளர்க்க 58 ஆண்டுகால பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட இந்த சங்கத்தை மேலும் வலுப்படுத்திட பிசிசியுடன் இணைந்து புதுச்சேரியில் தரமான கிரிக்கெட் வளர்ச்சியை கொண்டுவர முயற்சி செய்து வருவதாகவும், இதன் மூலம் புதுச்சேரி மண்ணின் திறமையான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமின்றி முதல் கட்டமாக புதுச்சேரியில் கிரிக்கெட் பிரபலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி பிரீமியர் லீக் மற்றும் லீக் போட்டிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் உள்ளூர் திறமையாளர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி உலக அளவில் அவர்களது திறமையை கொண்டு சேர்க்கும் ஒரு முன்னெடுப்பாக பிரீமியர் லீக் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உலகம் தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வருவதோடு புதுச்சேரியிலிருந்து ஆண்டிற்கு ஒரு கிரிக்கெட் வீரரை இந்திய அளவில் விளையாடுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் த பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செய்து வருவதாகவும், அது மட்டுமின்றி இளைஞர்களின் திறமைகளை உலக அளவில் எடுத்து செல்லும் வகையில் தரமான பயிற்சி மையங்கள், போட்டி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை சங்கம் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார்.